Hi guys, இப்போ ஒரு ஈஸி வே ஒன்று பார்க்கலாம். என்னன்னு பார்ப்போமா? In one place we have so many marks. என்னென்னு பார்ப்போம். ஒன்று ராஜஸ்தான் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு த இந்தியன் கிரேட் தார் டெசர்ட் இருக்குது. என்னது தார் டெசர்ட். வேறு என்ன இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா சம்பா சால்ட் லேக், ஓகே, ஆரவலி ரேஞ்சு, குரு ஷிக்கார், மவுண்ட் அபு, ஆயில் ப்ரொடியூசிங் ஏரியா, டெசர்ட் சாயில், arid and desert forest, rainfall, low rainfall, below 50 centimeter rainfall also here. Okay, next solar. ராஜஸ்தானில் இதெல்லாம் நமக்கு கிடைக்கிது. ஓகேயா? அப்போ மார்க்ஸ் பாருங்கள், above 15 marks we get. Number 1 பாருங்கள், தார் டெசர்ட். Number 2 desert forest. Number 3 desert soil. Number 4 oil producing area. Number 5 Samba salt lake. Number 6 Aravali. Number 7 Guru Shikhar. Number 8 Mount Abu, and also Luni river here. Luni river. Number 9 Luni river. Okay. Number 10 solar energy, manganese. Number 12 gypsum backside. 13 14 above 13 we get. மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டேட்லேயே கிட்டத்தட்ட 14 or 15 மார்க்ஸ் we can get. ஸோ ராஜஸ்தானில் என்னன்னு பார்த்துக்குங்க, நல்லா தரோவா. இது இல்லாமல் இன்னும் இருக்குது. நெக்ஸ்ட்டு காஷ்மீரில் இதே மாதிரி எவ்வளோ மார்க்ஸ் நம்மளால் எடுக்க முடியும்னு பாருங்கள். இந்த ஒரே ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு வந்து மேலே அபோவ் இந்தியா மவுண்ட் K2, அதுக்கு மேலே ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு பாமீர்நாத். காஷ்மீருக்குள்ளே பாருங்கள் கரக்கோரம் ரேஞ்ச், லடாக் ரேஞ்ச், ஜஸ்கர் ரேஞ்ச், இங்கே கிரேட் ஹிமாலயாஸ். நெக்ஸ்ட்டு பிற்பஞ்சல் ரேஞ்ச், ஷிவாலிக் ரேஞ்ச். காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிளேசஸ் இருக்குது நமக்கு. Number 1, Number 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 places. அது இல்லாமல் நெக்ஸ்ட்டு 9th one உலார் லேக். இது உலார் லேக்னு சொல்லலாம் அல்லது டால் லேக் சொல்லலாம். அப்போ 10 ஆயிடுச்சா? அது இல்லாமல் இன்னொன்று என்னது இந்திரா கோல். இந்திரா கோல்னு சொல்லும்போதே நமக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இந்திரா பாயிண்ட் மறக்கக்கூடாது. இந்திரா பாயிண்ட் அந்தமான் நிக்கோபார் கீழே இருக்குது. அடுத்தது கேப் காமரீனும் கையோட ஞாபகம் வச்சு. கேப் காமரீன் இந்த 3 பிளேசஸ் கையோட கண்டினியூஸாக ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு காஷ்மீரை சுற்றி இருக்கிற பிளேசஸ் பார்த்துருவோம். ஹிந்து குஷ், சுலைமான் ரேஞ்ச், கைலாஸ் ரேஞ்சு. ஓகேயா? இதே நேபாள் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட். இங்கே சிக்கிம்குள்ளே கஞ்சன்ஜங்கா. மறக்கவே கூடாது இதெல்லாம். இப்போ நம்ம ராஜஸ்தான் பார்த்தோம் அத்தனை பிளேசஸ்ஸு. இப்போ காஷ்மீர்லேயே இவ்வளோ பிளேசஸ் பார்க்குறோம். ஓகே, இதில் சில்க்கு ப்ரொடக்ஷனுக்கு ஏரியா கூட நம்ம சொல்லலாம். காஷ்மீரில் ஃப்ரூட்ஸ் சொல்லலாம். ஃப்ரூட்ஸ் வந்து இங்கே நிறையவே நமக்கு கிடைக்கும். மவுண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கோல்ட் டெசர்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட் எடுத்துக்கிட்டால் அங்கங்கே இருக்கிற பிளேசஸை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா மார்க் ஈஸியாக நம்மளால் எடுக்க முடியும். ஒரு ஸ்டேட்டுன்னு வந்துட்டால் அந்த ஸ்டேட்டில் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறத ஸ்டேட் வைஸ் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். முன்னாடி நான் காமனாக சொல்லி கொடுத்தேன். இப்போ என்ன பண்ணோம், நம்ம ராஜஸ்தான் பார்த்தோம். இப்போ காஷ்மீர் பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம்? காஷ்மீர். இது மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா நீ ஈஸியாக நம்மளால் மார்க் பண்ண முடியும். தேங்க்யூ கைஸ்.